வீணான செலவு ஏன் வருது? வீணான செலவுன்னு என்ன? நமக்கு நன்மை எதுவுமே இல்லை. பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, அது கொண்டாடுற விஷயமா? அது கல்யாணத்துக்கு 1000 பேரை கூப்பிட்றீங்க, எதுக்கு? ஒரே ஊரில் இருந்தீங்க, அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்து மாலோ தேட்டரோ நாடகமோ எதுவும் இல்லை. அப்போ எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்தை ஒன்றா சேர்ந்து அது ஒரு திருவிழா மாதிரி, எந்த ஒரு விசேஷமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றது, ஒருத்தர் கலந்துக்கிறதுக்காக, அதுக்காக செஞ்சாங்க. அவங்களே வந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாங்க. அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க, வாழை வச்சுருக்கிற வாழை கொண்டு வந்தார், காய்கறி வச்சு காய்கறி கொண்டு வந்தார், எல்லோரும் வந்து சமைச்சாங்க, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டாங்க. அதில் 2 பேர் வந்து மணப்பெண்ணாக மணமகனாக இருந்தாங்க. அன்றைக்கி எல்லாருக்குமே கொண்டாட்டமாக இருந்தது. அப்படி பண்ணாங்க. இன்றைக்கி நான் தேனியிலேருந்து வரணும், நான் இன்றைக்கி திண்டுக்கல்லேருந்து வரணும், நான் இன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து வரணும். எதுக்கு? பத்திரிக்கை வந்து சேரல, முன்னாடி வரல, பின்னாடி வரல, பேர் போடல. பேர் போட மாதிரி புத்தகம் தான் போடணும் இல்லையா? அவங்க சொந்தங்கள், உங்களுடைய தொழில்களில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்கள் கஸ்டமர்லாம் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தனை கஸ்டமர் பேரும் பேர் போட்டிங்கன்னா நீங்கள் பத்திரிக்கை போட முடியாது, புத்தகம் போடணும். புத்தகம் போட்டது அத்தனை பேரும் போட முடியும் இல்லையா? அதுலேயும் விடப்பட்டாச்சு. நான் ஒரு தடவை வந்துட்டு போனேன் எங்கள் கடைக்கு, எங்கள் பேர் போடலன்னு வந்துடும் இல்லையா? இப்போ கல்யாணன்றது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவங்களுக்கு விரும்பினதில்லை இல்லையா? ஒரு உதாரணத்துக்காக அப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி பல விஷயங்கள். இப்போ வீணானது, இப்போ உங்களுக்கு இருக்குது, அதை கொண்டு போய் கொடுத்தீங்க. இப்போ கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுக்கு பதிலாக வாங்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, அவர் வந்து கொடுக்கல, நான் கணக்கு வச்சு பார்த்தேன், இவர் வந்து வந்துருச்சுமா வந்துட்டு போயிட்டார், சாப்பிட்டு மட்டும் போயிட்டார், அது ஒன்றுமே செய்யலை, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. இது வீணான காரியங்கள் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, விளங்கி கொள்ளவே இல்லை. எதுக்காக அந்த காரியம் செஞ்சோன்றது இல்லை. அப்படி நெருக்கமாக இருந்தால் எதுக்கு ஊரை விட்டு வெளியே போகிறீங்க? நீங்கள் எதுக்கு வெளியே போகிறீங்க? அதே ஊரில் இருக்கலாம்ல, அவங்களோட நெருக்கமாக இருக்கலாம்ல. அப்புறம் நீங்கள் தான் வீணானன்னு சொல்கிறீங்க, கஷ்டமாக இருக்குன்றீங்க. அப்போ கடன் வாங்கி கூட செய்யணும்னு சொல்கிறீங்க. பிச்சை எடுத்தால் செய்யணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கிட்டு, இப்போ இதை எடுத்து சொன்னால் இது புரட்சியாளர்கள், இவர்கள் வந்து சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருங்க. அதை செஞ்சால் அப்படித்தானே முதல்ல எல்லாருமே இருந்தாங்க. என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு வாங்க. வீணானதை செஞ்சிங்கன்னா அது அப்புறம் அது மரபுன்னு வேறு சொல்கிறீங்க. அப்புறம் மரபை உடைக்கிறவர்கள் சீர்திருத்தவாதிகள்னு அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. இல்லை, தேவையானதை நம்ம ஒருத்தர் செஞ்சுட்டு வரணும், அவ்வளோதானே. என்ன தேவையோ அந்த தேவையை செய்யுங்க, மற்றெல்லாம் வீணாது. ஏன் வருது? நீங்களே உண்டு பண்ணது தான். சிந்தனை செய்து என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு வாங்க. எளிமையாகவும் நடந்தது இல்லையா? ஒரு பெண்ணுடைய வீடு, ஆணுடைய வீடு, அவங்க 2 பேரும் ஒருத்தர் இவங்க வீட்டில் இல்லைன்னா அவங்க வீட்டில் ஒன்றா சேர்ந்து இனிமேல் இந்த பிள்ளைங்க நல்லபடியாக வாழட்டும். அப்போ 2 பேர் 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்துச்சு. அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு காலையில் ஆச்சுன்னா சாப்பிடுவீங்க, மதியமான சாப்பிடுவீங்க, சாயந்தரமான சாப்பிடுவீங்க. இப்போ 2 குடும்பம் சேர்ந்து சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து வாழும்போது உங்களை பார்க்க வருவாங்களே, நண்பர்கள் உறவினர்கள் வருவாங்களே, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. அந்த சாப்பாடு போடுவீங்களே, இல்லைன்னா கூப்பிடுங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூப்பிடுங்க. தனித்தனியாக அவங்களை கவனிங்க. என்னை கவனிக்கல, உடனே கவனிக்கல, கூட்டத்தில்னு சொல்கிறதுக்கு பதிலாக தனித்தனியாக வந்து கவனிங்க, அவ்வளோதானே. போகிறவங்களும் வாங்கிட்டு போங்க, கொண்டு போய் சாப்பிட்டுவாங்க, செஞ்சு சாப்பிட்டுவாங்க. எதுக்கு ஊருக்கெல்லாம் காட்டணும்? இல்லை அரசாங்கம் டாக்குமெண்ட் கேட்குது, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இல்லையா? அரசாங்கம் கேட்குது, சரி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த அரசாங்கத்தை உருவாக்கி இதெல்லாம் தேவைன்னு சொன்னது நீங்கள் தானே. ஏதுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அந்த தேவை ஏற்பட்டுச்சு, நீங்கள் ஏமாத்துறீங்க. கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலன்னு சொன்னீங்க. இப்போ இதனால் பெரிய பிரச்சனையாக வருது, எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ தான் சொன்னான் சட்டம் எதுக்கு வருது? நீங்கள் தப்பு பண்ணீங்க, உங்களை சரிப்படுத்துறதுக்காக. சட்டம் வந்ததுக்கப்புறம் இது சட்டத்தை எப்படி ஏமாத்தலாம் வேறு யோசிக்கிறீங்க.
இதை வேதத்தையுடைய ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால். புரியுதா? இப்போ உணர்வை பின்பற்றுங்க. படித்தவன் சொல்லியிருக்கான், சட்டம் சொல்லுது, அப்படி இல்லை. சட்டம் தப்பாக சொல்லுது, தப்புங்கிறத எடுத்து சொல்லி அதை திருத்தக்கூடிய பாதையை வழியை பார்க்கணும். நம்ம சட்டம் போட்டாச்சு அதெல்லாம் மாற்ற முடியாது, அப்படிலாம் கிடையாது. தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதே ஒரு சுயநலம் தானே. சுயநலமாக வாழணுங்கிறதே தப்பு பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு சுயநலம் தானே. நல்லபடியாக வாழணுங்கிற அர்த்தம். தப்பு பண்ணாமல் வாழ்கிறது தான் பயபக்தி. தெய்வ பக்தின்றது நீங்கள் தப்பு செய்யாமல் வாழ்கிறது தான் பயபக்தி, தெய்வ பக்தின்னு அர்த்தம், கடவுள் பக்தின்னு அர்த்தம். நான் தப்பு செஞ்சிடக்கூடாதே, அதுதான் கடவுள் பக்தி. கடவுளுக்கு நீங்கள் வேறு வேறு பேர் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. உங்கள் ஊரில் ஒரு பேர் இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க, தப்புலாம் கிடையாது. ஆனால் நல்லது செய்கிறதுக்காகத்தான். அந்த நல்லதுங்கிறதுல எந்த கடவுளோட பேரும் வராது, எல்லாருக்கும் ஒன்று தான் நல்லதுன்றது, இல்லையா? அப்போ அந்த நல்லதில் இல்லைங்க, கடவுள் பேர் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கடவுள்ன்றது நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க? நல்ல காரியம் செய்வதற்காகங்கிற மனசில் வச்சுட்டிங்கன்னா யார் மீதும் எந்த குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, யார் மீதும் எந்த குறையும் இல்லை. இப்போ வீணான காரியம் அப்படி என்ன உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மாற்றிட்டே வாங்க. எங்கள் மரபு வழக்கம் அதெல்லாம் விடுங்க. ஏன் வருது, வந்துட்டு போட்டோம், நீங்கள் உருவாக்குனது, இனி நீங்கள் செய்யாமல் இருங்க, அவ்வளோதானே. செய்யாமல் இருங்க. வீணான காரியம் செய்யாதுங்க, நல்ல காரியம் செய்யுங்க. நல்ல காரியம் என்னது? கொடுக்கறது நல்ல காரியம். கொடுக்கறது வாங்கிறதுக்கு தான், அப்படி கிடையாது, அது கெட்ட காரியம், இல்லையா? குறைவாக செய்து அதிகமாக பெரும் உபகாரம் செய்யாதீர்கள், இல்லையா? 100 ரூபா கொடுத்து 105 ரூபாயா திருப்பி மொய் வாங்கிடலாம், அந்த எண்ணத்தோடு செய்யாதீங்க. இருப்பதிலிருந்து கொடுங்கள், குறைவாக கொடுத்து அதிகமாக பெரும் உபகாரம் செய்யாதீர்கள், வேத வாக்கு, இல்லையா? நம்ம ஒரு பவுன் போட்டால் திருப்பி 1.25 பவுன் போடுவாங்க, அப்படி தானே போடுறோம், இல்லையா? குழந்தைக்கே நீங்கள் சோறு போட்டால் நாளைக்கு நம்ம பெரியான அப்புறம் என்னை வந்து பார்க்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு எண்ணத்தோடு இருங்க. உங்களுக்கு அந்த ஆற்றல் தருவானா இல்லையா? கடைசி வரைக்குமே அதே தான். அந்த குழந்தையும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், கொடுக்கக்கூடியவா இருக்கட்டும். நான் மட்டும் கொடுக்கக்கூடியவன், என் புள்ள கொடுக்காது, அப்படி இல்லை. ஒவ்வொருவருமே அவர்கள் வேதத்தை, உணர்வை, இறைவனை பின்பற்றினால் கொடுக்கக்கூடியவர்களாக நடந்துக்கிட்டே தானே இருக்கும். இது அப்பாவுக்கு செய்கிறது, அண்ணனுக்கு செய்கிறது, அப்படி இல்லையே. கொடுக்கணுங்கிற அந்த என்னால் உடல் பலம் இருக்குது, அதை செய்கிறேன். ஒரு பொருள் பலம் இருக்குது, அதை செய்கிறேன். அறிவு பலம் இருக்குது, அதை கொடுக்குறேன். அப்படி என்ன இருக்கோ அந்த பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த பலம் இறுதி வரைக்கும் வேணும், இதுதான் வேண்டுதல். என்ன பலம் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறானோ அந்த பலம் எனக்கு இறுதி வரை வேண்டும், நான் கொடுப்பதற்காக வேண்டும். இன்னொன்று எனக்கு குறைபாடு இருக்குது, ஆனால் அந்த குறைபாடை இறைவனுக்கு தெரியும், அதை இன்னொருவர்கள் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒருவர் மற்றவர்களை உதவியாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்குள் உதவி கொள்ளுங்கள், அதான் இறைவன் சொல்கிறான். நீங்கள் ஏன் ஒன்றாக இருக்கவில்லை? எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? கொடுப்பதன் காரணமாக ஒன்றாக இருப்பீர்கள், திருப்பி வாங்கிறதுக்காக இல்லை. ஒவ்வொருவரும் கொடுப்பவர்களாக. மரம் எப்படி இருக்குது? கொடுத்துக்கிட்டே இருக்குது, இல்லையா? எதுவுமே இல்லைனாலும் நிழல் தருது, இல்லையா? நிழல் தருது, தன்னுடைய குளிர்ச்சியை தருகிறது. காயா தரல, இலையை தரல, பழத்தை கொடுக்கல, பூவை கொடுக்கல, வாசனையை கொடுக்கல, நிழல் தருகிறது, இல்லையா? அது கீழே போனால் கொஞ்சம் குளிர்ச்சி இருக்குது, தருது. அப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து கொடுப்பவர்களாக. நீங்கள் கொடுக்கலைன்னா வீணான காரியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இருக்குது, கொடுக்கல, வீணான காரியம் செய்கிறீங்க. நீங்கள் நான் தான் ஒன்றும் செய்யலையே, செய்யாமல் இருக்கிறது வீணானது தான். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும், செய்யக்கூடாதை செய்வதும் வீணானது, இல்லையா? அப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கானது இருக்குது, கொடுக்கல, வீணான காரியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், வீணாக்கிறீங்க. ஒவ்வொரு பொருளும் பயன்படுவதற்காக இறைவன் படைக்கின்றான், பயன்படுத்துங்க, வீணாக வச்சிட்ருக்காதீங்க. இந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் நம்மளை ஒரு சமுதாயமாக மாற்றும். எல்லாரும் ஒரே வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளாம் ஒரே கூட்டம், அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை. நம்ம ஒன்றா இருக்கோங்கிறத உருவங்களை காட்டுறது இல்லை, செயலில், அதாவது எண்ணங்களில். கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கும்போது ஒன்றா இருப்போமே தவிர மற்றவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற அறிவு இவங்கெல்லாம் ஒரே கூட்டம்னா ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கத்தில், இல்லைன்னா உடையிலாவது, செய்யக்கூடிய காரியத்திலாவது, சொல்லக்கூடிய பேச்சிலாவது அப்படி ஒன்றா காட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளாம் ஒன்றுன்ற மாதிரி. ஆனால் நம்பிக்கை கொண்டவன் இறைவன் அறியக்கூடியது அவங்க எந்த உருவத்திலையும் காட்ட மாட்டாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுத்து வருவார்கள், ஒருவரையவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதுதான் மறைவானது. நீங்கள் எப்படிப்பட்டவங்க யாருக்குமே தெரியாது.
நீங்கள் ஒரு பெரும் கூட்டம்னு கூட அவங்களுக்கு தெரியாது, சிறிய கூட்டம்னு தெரியாது. நீங்கள் சிறிய கூட்டமாக இருந்தால் பெரும் கூட்டத்தினருக்கு உங்களுக்கு பெரிய கூட்டமாக அவர்கள் கண்களில் காட்டுவான். உங்களை பகையாளர்களாக பார்க்க முடியாது. அப்படி அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா உங்களை சின்ன கூட்டமாக காட்டிடுவான் அவங்க பார்வையில். இவங்களாம் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இது ஒன்று கூட்டம் 4-5 பேர் இருக்கிறாங்க, அப்படி ஒரு எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்துவான். அந்த எண்ணத்தை அவன் இறைவன் ஏற்படுத்துவான். நீங்கள் எண்ணிக்கையில் எப்படி இருக்குங்கிறது இல்லை, உங்களை பாதுகாப்பதற்காக அவருடைய பார்வைகள் பெரும் கூட்டமாகவோ அல்லது சிறிய கூட்டமாகவோ அவன் காண்பிப்பான் உங்களை பாதுகாப்பதற்காக. நீங்கள் கூட்டமாக இல்லை, தனித்தனியாக இறைவனை சார்ந்தவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, ஒருத்தரை ஒருத்தர் அறிந்தவர்களாக இருக்கிறீங்க. இப்படி தான் நீங்கள் கூட்டமாக இருக்கிறீங்க. ஆனால் தனித்தனியாக ஒருத்தர் யாரும் அடையாளம் காண முடியாதவங்களுக்கு அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யாமல் இருக்கும் பொருட்டு உங்கள் அடையாளங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள்ன்றான் இல்லையா? உங்களை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிடறான், இவங்க தான்ப்பா அப்படின்னு. அந்த அடையாளத்தை நீங்கள் மறைச்சிக்கங்கன்றான், தாழ்த்திக்கங்கன்றான். உங்களுடைய தலை முன்றாணிகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? அடையாளத்தை காட்டாதீங்கப்பான்றான். அடையாளத்தை காட்டி நீங்கள் நோவினை செய்யாமல் உங்களை இருப்பதற்காக அடையாளத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு சொல்கிறான். அடையாளத்தை காட்டாதீங்க. உங்கள் அடையாளத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா அதற்கொண்டே உங்களை நோவினை செய்வாங்கன்றான். போதும், தெரிஞ்சிடும் உங்கள் யாருன்னு தெரியும் இல்லையா? உங்கள் யாருன்னு தெரியும். அடையாளத்தை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அடையாளத்தை காட்டுறீங்கன்னா உங்களை அதை கொண்டே நோவினை செய்வார்கள் இறைவன் அறிவிக்கின்றான். அதனால் அதை தாழ்த்தி கொள்ளுங்கள், அந்த அடையாளத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் அர்த்தம். காட்டாய் வேத அறிவிக்க எல்லாரும் போல நீங்கள் உங்களை இருந்து அந்த இடத்துல இருங்க, அந்த இடத்துல இருங்க, வித்தியாசமாக உங்களை நீங்கள் காட்டிக்காதீங்க, அதனால் நீங்கள் நோவினை செய்யப்படுவீர்கள் சொல்கிறேன் இறைவன் அறிவிக்கின்ற. இதை அர்த்தத்தை மாற்றி கடவுளை நம்மளை முக்காடு போட சொல்லியிருக்காங்க, உடம்பு போல மறைச்சிக்க சொல்லியிருக்காங்க, அடையாளத்தை காட்ட இப்படி இந்த அடையாளத்தோடு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதையே திரிச்சு சொல்கிறாங்க. வேதத்தையுடையோரில் ஒரு சாரார், அவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவளை உங்களை நேரான வழியிலிருந்து உங்களை நிராகரிப்பவர்களாக ஆக்கிவிடுவான்னு சொல்கிறான். புரியுதா? இதுதான் அவன் சொன்னான், வென் யூ ஆர் இன் ரோம் பி எ ரோமன் அப்படின்னு சொன்னான். வேறு மாதிரி இதே தான் விஷயம், இது தான் அவன் மொழி இல்லை அப்படி சொல்கிறான். மனசில் ஏமாற்றக்கூடாது, அவ்வளோதானே. இப்போது முன்னாடி வாங்கன்னு சொன்னால் சில பேர் கூச்சம் வரும். ஏன் வருது? எல்லோரும் நீ பார்ப்பாங்க அப்படின்னு. அந்த கூச்சம் இருக்கு இல்லையா? நீங்கள் அடையாளத்தை காட்டினாலும் அதே தானே. சகஜமாக இருங்கன்றான் இறைவன் சொல்கிறான். சகஜமாக இருங்க, நல்லெண்ணத்தோடு இருங்கன்றான். உங்களை அடையாளம் காட்டினா உங்களுக்கு கூச்சம் வருது, அந்த கூச்சத்தை போக்கிக்கிறதுக்காக ஒரு அடையாளத்தை போட்டுக்காதீங்கன்றான். புதுசாக ஒன்று போட்டோன்னே நெளிஞ்சிக்கிட்டே தான் வருவான். ஆம்பளையானாலும் பொம்பளையும் நெளிஞ்சிக்கிட்டு தான் வரும். அவனுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் தினம் செய்கிறா பழகிரும்பான் இல்லையா? மொட்டை போடக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதில் கொஞ்சோண்டு ஒரு முடியை விட்டுட்டு விட்டால் இன்னும் பிடிக்காது. இல்லை சுற்றி போட்டு நடுவில் விட்டு விடுறது, இல்லை நடுவில் மட்டும் வச்சு சுற்றி போடுறது, இல்லை மொத்தம் போடுறது பிடிக்கல. அவனுக்கு என்ன பிடிக்கதே இருக்கட்டுமே. அப்போ நீங்கள் வேலை செய்யும்போது அவனுக்கு கூச்ச மாற்ற வெளியே தலையை காட்டவே மாட்டான். யார் ஒருத்தருக்கும் நீங்கள் எந்த வேஷம் போட்டாலும் நெளிவான். அது வேலை பெண்களாக இருந்தாலும் நெளிவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். அப்புறம் அதுதான் சிறந்ததுன்னு பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மரபு அப்படின்னு பேச ஆரம்பிப்பீங்க. சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா? அப்போது பழகிருச்சு. நீங்கள் நம்பினால் அவர்கள் உங்களை வழிகேட்டில் நிராகரிப்பில் ஆக்கி விடுவார்கள்னு சொல்கிறேன். உங்களை ஆக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் சரியாக இருப்பதாக அவர் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதான் இங்கே கேடு. நீங்கள் சரியாக இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பீர்கள். வேதத்தை உடையவர்கள் மட்டும் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு பிரிவினெல்லாம் சொல்ல, வேதத்தை உடையவர்கள் ஒரு பிரிவினர் சொல்கிறோம் தெளிவாக. புரியுதா? நம்பிக்கை கொண்டவர் வேறு, வேதத்தையுடையவர்கள் வேறு. வேதத்தையுடையவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்க, நிராகரிப்பு இருக்கிறாங்கன்னு அறிவிக்கிறோம். அப்போ நம்ம நீ நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறீங்களா, இல்லை நாங்கள் இதை பின்பற்றுறோம்னு சொல்லி ஒரு பிரிவாக இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் எந்த பிரிவிலும் இருந்துட்டு போங்க, ஏன்னா அப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் யாரோடையும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா அதை அறிவிக்கிறான். வேதம் அதைத்தான் அறிவிக்கின்றது, ஒவ்வொருத்தரையும் அறிவிக்கிறேன்.
அவனை தவிர இல்லை என்பதை பின்பற்றுவார்கள். அதாவது உங்களுடைய தேவைகளை தவிர, அந்த தேவைகளில் நன்மையை தவிரன்னு அர்த்தம். உங்களுடைய தேவைகளில் 2 இருக்குது. அதில் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், தீமையை விளக்குங்கள். அதை தவிர, அதான் அவனை தவிரன்னு அர்த்தம். அந்த ஒன்றை தவிர உங்களுக்கு உபதேசிக்கப்படல. வேதம் உங்களுக்கு உபதேசிப்பது அந்த ஒன்றை மட்டும்தான். நல்லதை ஏற்றுக்கங்க, கெட்டதை விடுங்க. இவங்க உருவத்தை கொடுத்து வேறு வேறாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, உருவத்தை பிடிக்காதீங்க, நல்லது கெட்டது மறைவானது, அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள்னு சொல்கிறாங்க. இவர்கள் வெளிப்படையானதை எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. கடவுள் இங்கே இருக்கார், கடவுள் அங்கே இருக்கார், மலை உச்சி மேலே இருக்கார், பாதாளத்தில் இருக்காரு, கடலுக்கு ஆழத்தில் இருக்கார், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் போக முடியும், அன்றைக்கி தான் கடல் விலகும், மற்ற நாள் போக முடியாது, கடவுளை பார்க்க முடியாது, கடல் மூழ்கடிச்சிரும். சரியா? 16 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வருவார், 42 வருஷத்துக்கு ஒரு தான் வருவார், மற்ற நாள் அவர் படுத்து கிடப்பார். நமக்கு விளங்கிக்கிறதுக்காக யார் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் அது சரியா தவறான்னு யாருடையும் அவங்க அதை நம்புகிறாங்கன்னா அவங்களோட விஷயம். அது இனி அவங்க தெளிவுபெற்றால் தெளிவு பெறுவதற்கான சூழலை அவருடைய இறைவன் ஏற்படுத்துவான். எதை அவர்கள் இறைவன் என்று நினைக்கின்றார்களோ அது அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சிந்திப்பதற்காக. அதையும் மறுத்தாங்கன்னா வேதத்துடைய ஒரு சாரார் நிராகரிப்பவர்களாக அவங்களை மாற்றுவார்கள்னு சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கு வேதம் தெளிவாக அறிவிக்கிறது. அர்த்தத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க? நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆவதற்காகவா அல்லது நிராகரிப்பவர்களாக ஆவதற்காக? நிராகரிப்பவர்கள் கெட்டது செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது நல்லதுன்னு தெரிஞ்சு மறுக்கிறவங்க தான் நிராகரிப்பவர்கள். என்னென்னே தெரியாமல் நிராகரிப்பவர்கள் அவளுடைய பேச்செல்லாம் கிடையாது. அதனால தான் நீண்ட ஆயுளும் கொடுக்கப்படுது நமக்கு. சிந்திப்பவர்கள் சிந்திப்பதற்காக நீண்ட ஆயுள். நீங்கள் நிறைய பாக்கியம் பெற்றவங்க அதுக்காக கிடையாது. சிந்திப்பவர்கள் சிந்திப்பதற்காக நீண்ட ஆயுளை தவிர எனக்கு சிந்தனை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, கடவுளே இன்னும் கொஞ்சம் வருஷம் எனக்கு வாழவை அப்படின்னு அர்த்தம். 100 வருஷம் வாழ்கிறது இல்லை, ஆரோக்கியமாக வாழ்கிறது தான். இப்போ ஆரோக்கியமாக நீங்கள் 150 வருஷம் வாழலாம், 200 வருஷம் வாழலாம். ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நரகம் இல்லையா? இதுக்கு பேசாமல் செத்து போயிடலாமே நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடக்கூடாது. அதுக்கு வாழ்க்கை கிடையாது. அது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை அது இல்லை. வாழ்க்கை நாம் வாழ்வது வாழ்க்கை. தினம் தினம் செத்துக்கிட்டே ஆனால் உயிர் மட்டும் இருக்குது, அது இல்லை வாழ்க்கை. அது அல்ல நீண்ட ஆயுள் இல்லையா? செல்வம்ன்றது ஆரோக்கியமாக இருப்பது இல்லையா? நல்ல எண்ணத்தோட. ஆரோக்கியம்னா என்ன? நல்ல எண்ணத்தோட. திடகாத்திரமாக 6 பேக் வச்சுட்டு இருக்கிறது இல்லை, 8 பேக்ஸ் வச்சுட்டு இருக்குது இல்லை. ஆரோக்கியம்ன்றது நல்ல எண்ணத்தோடு நம்ம இருப்பது, அதான் ஆரோக்கியம். அந்த நல்ல எண்ணத்தோடு தான் அப்போ தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னா இறந்துட்டேன்னு அர்த்தம். அவர்கள் இறந்தவர்களே, உயிரோடு இருப்பவர்கள் அல்லர், அவர்கள் இறந்தவர்களே. அப்படின்னா உயிரோடு தான் இருக்கிறான், நல்ல எண்ணம் இல்லை, அவன் செத்தவேன்றான், அவன் ஒரு செத்த பை அப்படின்ற. அப்படி என்ன அர்த்தம்? நல்ல எண்ணம் உள்ள இல்லைன்னு அர்த்தம். நல்ல எண்ணங்கள் உள்ள இல்லை, நல்ல எண்ணம் இல்லை, கெட்ட எண்ணம் வச்சுருக்கான். அவன் உயிரோட இருந்தான்னா செத்தான, 2 ஒன்று தான் அர்த்தம். நன்மை இல்லை. அதை பற்றி வேதம் அறிவிக்கிறது நமக்கு. அப்படி வழிகாட்டுது நம்ம எப்படி வாழணும்னு அறிவிக்கிறது. நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போதெல்லாம் வாழ்கின்றோம். அந்த நல்ல எண்ணம் இருக்கும்போதே நம்ம அடுத்த நிலைக்கு உயர்றோம். அதான் மறுமை வாழ்க்கை. நல்ல எண்ணத்தோடையே நம்ம போகணும், கெட்ட எண்ணத்தோடு போயிடக்கூடாது. அடுத்த வாழ்க்கைக்கு கெட்ட எண்ணத்தோடு போயிடக்கூடாதுன்றது. ஆமாம். அப்போ உயிர் அதிகரிச்சுட்டே இருக்குது, உயிர் இன்னொரு நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம்.